அரேபியன் மந்தி ரெடி ஆகிடுச்சு. வேற லெவலா இது மொட்டை மாடியில வந்து நிலா வெளிச்சம் மாதிரி நம்ம லைட் வெளிச்சத்துல சாப்பிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கையா புடிச்சிட்டு போயிடலாம். மந்தியில அடுக்கி வச்சிடறோம். இப்பதான் மந்தி பிரியாணி மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. சூப்பரா சிக்கன் வந்துடுது. சிக்கன்ல இருந்து சாரம் எல்லாமே இந்த தண்ணியில இறங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா வீடு ஃபுல்லா வாசனையா இருக்கு. வாசனை வருது பாத்தியா? சூப்பரா மூடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்ல சூப்பரா சிக்கன் மந்தி தான் செய்ய போறேன். எப்பயுமே பிரியாணி வந்து செய்யறோம் இல்லையா, இன்னைக்கு வந்து வித்தியாசமா மந்தி செய்யலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கேன். அதுக்கு முழு கோழியே வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, நல்லா கட் பண்ணி பெரிய பெரிய பீஸா எடுத்திருக்கோம். மந்தி பிரியாணினாலே தெரியும் இல்லையா, நல்லா ஒரு பெரிய பீஸ். அதுவும் மட்டன் மந்தி எல்லாம் வாங்கினா ஆட்டோட முழு தொடையை எடுத்து வைப்பாங்க, ஒரு பெரிய தட்டுல வைப்பாங்க தெரியுமா. அரேபியன் மந்தி தான் பண்ண போறோம், சிக்கன் மந்தி. நான் வந்து 1 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு முழு கோழி வாங்கியிருக்கேன்னா, ஸோ குக்கர்ல செஞ்சா இடம் பார்த்தாச்சு. அதனால ஒரு பிரியாணி டபரா வந்து எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் பிரியாணி டபரால செஞ்சிருக்கேன், அதாவது லேயர் பிரியாணி செஞ்சிருக்கேன். ஞாபகம் இருக்கா? போன வருஷம் நம்ம திருவிழா டைம், அதோட இப்பதான் செய்யறோம். ஆமா, சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மந்தி பிரியாணி தான் ட்ரை பண்ண போறேன். இது நல்லா வந்ததுன்னா நம்ம திருவிழா டைம் நம்ம இதை செய்யணும், ஓகேவா? நம்ம கெஸ்ட் எல்லாம் வருவாங்க இல்லையா, நிறைய செய்யணும். ஆமா, சோ இன்னைக்கு வந்து ஒரு ட்ரையல் தான் பார்க்க போறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு டைம் மந்தி செஞ்சிருக்கேன். அது செஞ்சு ஒரு 3 வருஷம் நம்ம பார்க்க போறதோடனே செஞ்சது. அதுக்கப்புறம் இப்பதான் செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் இங்க பாருங்க, மசாலா எல்லாம் வறுத்து அரைக்கணும். அதுக்கு எல்லாமே எடுத்து வச்சிருக்க போல இருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் அரிசி வந்து கழுவி ஊற வச்சிடலாம், ஓகேவா? ஓகே, நாங்க மந்தி செய்யறதுக்கு யூனிட்டி அரிசி எடுத்துறோம் फ्रेंड्स. ஆமா, இந்த பிரியாணி நல்லா இருக்கும். பிரியாணி அரிசி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்சிடலாம். அரிசில வந்து பாத்தீங்கன்னா கழுவி ஊற வச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மந்தி பிரியாணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெட் சில்லி பவுடரோ இல்லை எக்ஸ்ட்ரா வந்து எந்த பவுடரும் சேர்க்க போறது கிடையாது. தக்காளி பழம்லாம் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா அரைச்ச மசாலா தான் சேர்க்க போறோம். அதுக்கு என்னென்ன மசாலா எடுத்து வச்சிருக்கேன்னா, மல்லி ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், 1.5 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் வந்து பாத்தீங்கன்னா சோம்பு எடுத்திருக்கேன், கொஞ்சமா கிராம்பு, ஏலக்காய். இது வந்து ஜாவி பத்திரி. அது ஜாவித்திரின்ற ஜாவி பத்திரி பூவா ஃப்ரெண்ட்ஸ். இது அந்த பூவே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம். இது வந்து பாத்தீங்கன்னா ஜாதிக்காய் உடைச்சு வச்சிருக்கோம், ஒரு அரை இல்லைன்னா 1/4 போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா போட்டாலும் டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும். கொஞ்சமா போட்டுக்கலாம், ஜாதிக்காய் கொஞ்சமா போட்டா போதும். ஒரு முழு காயில ஒரு 1/4 பீஸ் எடுத்துருக்கேன், அவ்வளவுதான். இப்போ இது எல்லாத்தையும் வானல்ல போட்டு லைட்டா வறுத்துக்கலாம், ஓகேவா? ஓகே, எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாத்தையும் வானல்ல போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு வறுத்துக்கலாம். ஆமா, இது வறுக்காம கூட அப்படியே அரைக்கலாம். வறுத்துட்டு அரைக்கும் போது ஈஸியா பவுடர் ஆயிடும், நல்லா வாசனையாவும் இருக்கும். அதுக்காக தான் வந்து லைட்டா வறுக்கும். ஒரு மிதமான சூட்டுல அழகா வாசனை வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல வாசனை வருது சரிங்களா, எல்லாத்தையும் வறுக்கும் போது வீட்டே கம்ம கம்முன்னு வாசனை வருது தானே. நல்லா லைட்டா வறுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வாசனை வருது. இப்போ நம்ம பாத்திரத்தை மாத்திக்கலாம். பரவாயில்ல, எனக்கு வேலையே வைக்க மாட்டீங்க, நீங்களே பேசுறீங்க. அப்படி இல்ல, பாத்திரத்தை மாத்தி ஆற வச்சு அரைச்சிக்கணும், அதானே? அதேதான் இதேதான் நான் டெய்லி பாக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு இது நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் வெட்டி போய். ஓகே, வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ரெடி பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மசாலா சூப்பரா அரைச்சி எடுத்துட்டேன். இங்க பாருங்க, செம்ம வாசனை. இதே மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா கரம் மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கோம் வீட்டுல நிறைய. சூப்பரா இருக்கு. ஆமா, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லா வீடு ஃபுல்லா வாசனையா இருக்கு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா ரெடி. இப்போ நம்ம மந்தி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்புல டபரா வச்சுட்டேன் பிரியாணி கிண்டுறதுக்கு. ஓகே, இப்போ எண்ணெய் ஊத்திக்கிறேன். ஆயில் 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். அதான் நல்லா சூடாயிடுச்சுப்பா, கையை வச்சு மாட்டிக்காத நீ. பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதுல வந்து ஒரு 5 பச்சை மிளகாயும் 3 வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். ஆனியனை நல்லா வதக்கிறேன். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். மிக்ஸில இருந்து டைரக்டா எடுத்து சேர்க்கறாரு फ्रेंड्स. கொஞ்சமா சேர்த்துக்க வேண்டியதான். இது சிக்கனுக்கு மசாலா போடுறது கொஞ்சம். ஓகே, மீதி வந்து இதுல போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா
நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு சேர்ப்போம். இதுதான் ஃப்ளேவர், நல்லா வாசனையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், ஏன்னா கம்மியாக இருக்குது. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக மஞ்சள் பொடியா, கொஞ்சமாக மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரெட் சில்லி பவுடரும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ரெட் சில்லி பவுடர் இதில் சேர்க்கவே கூடாது. ஆக்சுவலி லைட்டாக சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடரே சேர்க்கக்கூடாது. இது வந்து கலரே மந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கருப்பு கலர் இருக்குல்ல, அந்த கருப்பு கலர் தான் வரணும். ஆமாம், மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச எலுமிச்சை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, எலுமிச்சை பழம் நல்லா காய வச்சது ஃப்ரெண்ட்ஸ். இது முழுசா வந்து பார்த்தீங்கன்னா கடையில் கிடைக்கல, கட் பண்ணி தான் விற்கிறாங்களாம். அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கிறேன். அதாவது அரை எலுமிச்சங்காய், காஞ்ச எலுமிச்சங்காய் அதே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதெல்லாம் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி வந்து அளந்து வச்சுக்கிறேன். தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அரிசிக்கு தேவையான அளவு உப்பு. ஓகே, கொஞ்சம் சேர்ப்போம், அப்புறமா மீதி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகேவா? உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன்னா, இங்கே பாருங்க, இந்த டம்ளரில் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டேன். ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் அளவு வந்து தண்ணி எடுத்திருக்கேன். ஏன் தெரியுமா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்க சிக்கன் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க போறோம். அப்ப என்ன ஆகுனா தண்ணி கொஞ்சம் ஆவியா போயிடும் இல்லையா? நம்ம 1க்கு 1.5 வைக்கும் போது தண்ணி அளவு குறைஞ்சிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் குறைஞ்சாலுமே சாப்பாடு வேகிறதுக்கு கரெக்டா இருக்கும். அதனால ஒரு படிக்கு 2 படி தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தண்ணியில நம்ம சிக்கனையும் சேர்த்துடலாம். சிக்கன்ல வந்து பாத்தீங்கன்னா லைட்டா கோடு போட்டிருக்கேன். சின்ன சின்ன கோடு போட்டு அப்படியே சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நான் இந்த பெரிய பாத்திரத்துல யூஸ் பண்ண தெரியுதா? ஆமா, இது ஃபுல்லா வேக வைக்கணும்ல. இதுக்கே இடம் பத்தல பாத்தியா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சிக்கன் மந்திக்கு ஃபுல்லா வேக வச்சு எடுத்துடணும். ஒரு 10 நிமிஷம், ரொம்ப ஃபுல்லா வேக வைக்க கூடாது. ஒரு அரை பதம் இருந்தா போதும். மீதி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தவால ஃப்ரை பண்ணிக்கலாம். நமக்கு ஓடிஜி இருக்குல்ல, சோ நம்ம வந்து ஓடிஜில வச்சு கிரில் இல்ல தந்தூரி மாதிரி வெளியே எடுத்துடணும். ஓகே, மசாலா தடவி தந்தூரி மாதிரி பண்ண போறேன். இப்போ என்ன ஆகுனா, இது வேகும் போது அந்த சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அந்த உப்பு காரம் மசாலா எல்லாம் சிக்கன்ல இறங்கும். அந்த சிக்கனோட ஃபிளேவர் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில இறங்கும். ஆமா, அப்ப அந்த தண்ணியில நம்ம அரிசி வேக வைக்கும் போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பாத்திரத்திலே போட்டு சிக்கனை கொஞ்சம் வேக வைக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் வந்து வெந்த பிறகு நம்ம சிக்கனை எடுத்துடலாம். ஓகே, நல்லா கொதிச்சு அதோட ஃபிளேவர் இறங்கட்டும். அப்படியே மூடி போட்டு வைப்போம். பேசிட்டு இருக்கும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் கரண்டே வந்தது. திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ஆமா, அது எப்போ வந்து தெரியுமா? டேஸ்ட் சூப்பரா இருக்குன்னு சொல்லும்போது வந்தது. அப்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சரி, ஓகே. சிக்கன் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டு எடுத்துடலாம். சிக்கன் வெந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம வாசனை, வீடே ஃபுல்லா வாசனையா இருக்கு. அப்படியே எடுத்து ஒண்ணு தண்ணி குறைஞ்சிச்சானு தெரியல. ரொம்ப இல்ல குறையலாம் இல்லை சங்கீதா, பெருசாலாம் குறையல. வாவ், உள்ளேருந்து எடுக்கிறது தான் கஷ்டம். இடுக்கி இருந்தா எடுக்கலாம் ஈஸியா. ஜல்லிக்கரண்டி எடுக்கலாம், இந்த கரண்டி சரி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, சூப்பரா சிக்கன் வெந்துடுது. சிக்கன்ல இருந்து சாரம் எல்லாமே இந்த தண்ணியில இறங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்குங்க பாக்குறதுக்கு. இப்போ சிக்கன்லயும் உப்பு மசாலா எல்லாம் இறங்கியிருக்கும். இந்த தண்ணிலையும் வந்து பாத்தீங்கன்னா சிக்கனோட ஃபிளேவர் எல்லாமே இறங்கியிருக்கும். இப்போ வந்து இதுல நம்ம அரிசி போட்டு வேக வைக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சிக்கனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மசாலா போட்டுடலாம். நம்ம வறுத்து பொடி பண்ணோம் இல்லையா, அந்த மசாலா வந்து எடுத்துக்கிறேன் எல்லாமே. ஓகே, அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கணுன்றதுக்காக அந்த மசாலா ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர், நம்ம வீட்லயே அரைச்ச ரெட் சில்லி பவுடர். ரெட் சில்லி பவுடர் சேர்க்காமலே இருக்கலாம். காரத்துக்காக கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா, ஒரு 1/2 லெமன் வந்து எடுத்து இதில் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஜூஸே வர மாட்டேங்குது. ஜூஸ் வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஆயில், இந்த மசாலாலே கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ சிக்கன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி உப்புல தான் வேக வச்சிருப்போம். அதனால கொஞ்சமா மசாலாக்கு மட்டும் உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சிக்கன்ல வந்து மசாலா அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஓடிஜி வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ ஹீட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இதை அப்படியே ஓடிஜியில் எடுத்து வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே குக் பண்ணால் போதும். ஏன்னா ஆல்ரெடி 10 மினிட்ஸ் தண்ணியில் வெந்துருச்சு. இந்த மசாலா வந்து மேலே அந்த ரெட் கலராக வரணும்ல, கலர் மட்டும் வந்தால் போதும். ஆமாம். ஸோ இது வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ஓடிஜி இல்லைன்னா நம்ம இதை அப்படியே வானல்ல கூட நம்ம வந்து பிரட்டி 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஆமாம். சிக்கனில் மசாலா தடவி அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேல வச்சுட்டேன். இப்போ ஒரு ட்ரேவோட பார்க்கும்போது சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் சூப்பரா இருக்குல்ல பேபி. வேகிறதுக்கு முன்னாடியே நல்லா மசாலா வாசனை சூப்பரா இருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓவனில் வச்சாச்சு. இதை மூடி போட்டு ஓடிஜியில் வச்சிருக்கேன். ஃபுல் டிகிரி வச்சிருக்கேன். டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 230. அதுக்கப்புறம் டோஸ்ட் மோடு 2 கம்பிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வர மாதிரி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் கன்வெக்ஷன் இது வச்சுட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கிட்ட. வெறும் எலும்பு தான் இருக்கும் அதுல. வெந்த கறியை 10 மினிட்ஸே அதிகம். வெறும் மசாலா வேகத்துக்கு எவ்வளவு நேரம் வேகும்? 10 மினிட்ஸ் வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆல்ரெடி வெந்திருக்கும் சொல்றாரு. அப்புறம் ரொம்ப சிக்கன் ஹார்ட் ஆயிடும் இல்லையா, கடிச்சு இழுத்து நடக்கணும். 10 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுட்டு எடுத்துடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். மந்திக்கு நம்ம சாப்பாடு இப்போ வேக வச்சிடலாம். தண்ணி கொதி வந்தோடனே அரிசியை சேர்த்துக்கிறோம். குக்கர்ல செஞ்சிருக்கலாம்ல, குண்டா பெருசா இருக்குது. பரவாயில்ல கரெக்டா இருக்கும். 2 கிலோவா? சிக்கனோட சேர்த்தா 2 கிலோ வரும். ஆமா, சிக்கனோட சேர்த்து 2 கிலோ. 1 கிலோ சிக்கன், 1 கிலோ வந்து பாத்தீங்கன்னா அரிசி போற அளவுக்கு இருக்கும்ல. ஆமா, அரிசி போட்டுட்டு அப்படியே கிண்டி விடுவோம். அப்படியே வெந்து வரணும். அங்க டைம் முடிஞ்சிருச்சு. 10 நிமிஷம் ஆகுது இல்ல, முடிஞ்சிருச்சு. ஓபன் பண்ணி பாப்போம். நல்லா இருந்தாலும் வச்சுக்கேன், மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். ஆமா, மசாலா கொஞ்சம் வந்து ஈரமாவே இருக்கு பாரு. நல்ல வாசனையா வருதுப்பா, தந்தூரி வாசனை. இது என்ன பண்ணலாம், லைட்டா எண்ணெய் தடவி ஆயில் தடவிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இன்னும் 10 நிமிஷம் வச்சிடலாம். ஓகே ஓகே. லைட்டா எண்ணெய் ஊத்தி கை சுட்டுக்கு போற. ஓகே. புகை வருது. ஆமா, எண்ணெய் ஊத்திட்டு எல்லாம் புகை வருது. பட்டர் இருந்துன்னு வச்சுக்கேன், பட்டர் அப்ளை பண்ணலாம். மூடி வச்சிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க அரிசி போட்டோம் இல்லையா, நல்லா தலன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. இதை அப்படியே வந்து நம்ம தம் கட்ட வேண்டியதான். இப்போ என்ன பண்ணலாம், தோசைக்கல் வந்து பாத்தீங்கன்னா சூடு பண்ணி வச்சிருக்கேன். ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் தோசைக்கல்ல. ஸோ இதை வந்து நம்ம தம் கட்டிடணும். இதை தம் கட்டி வேகிறதுக்கும் நம்ம சிக்கன் வெந்து வர்றதுக்கும் கரெக்டா இருக்கும். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா 2த்தையும் தம் கட்டிட்டு அதுக்கப்புறமா 2யும் ஒண்ணா வச்சு கொஞ்சம் அந்த கறி புகை இருக்குல்ல, ஸ்மோக்கி எஃபெக்ட் மட்டும் ரெடி பண்ணணும். ஓகே, தலன்னு இருக்கு. அப்படியே தூக்கி இதுல வச்சிருவோம். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். அது மேல ஒரு வெயிட் தூக்கி வைக்கலாம். காத்து போகாம இருக்க ஒரு தண்ணி வெயிட் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி சூப்பரா மந்தி பிரியாணிக்கு ஒரு 20 நிமிஷம் அப்படியே தம்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓபன் பண்ணி நம்ம சிக்கன் வந்து ரெடி பண்றோம் இல்லையா, அந்த சிக்கன்லாம் வச்சு என்ன பண்றோம் சொல்லிட்டு பார்க்கலாம். தனியா சிக்கன் வேக வச்சிருக்கேன், தனியா வந்து தம் கட்டிருக்கேன் அரிசி. பிரியாணி தம் கட்டிட்டு என்ன பண்ற? ஆனியன் ஃப்ரை பண்றேன். ஃப்ரைட் ஆனியன் ரெடி பண்றேன். இதுக்கு அப்புறம் எல்லாம் ரெடி பண்ணனும். இது பிரியாணி தம் கட்டி எடுத்துட்டுனா வச்சுக்கேன், பிளேட்ல அரேஞ்ச் பண்ணல. ஓகே, இங்க பாரு பாதாம், முந்திரி, அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திராட்சை எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாம் நெய்ல வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கணும். அப்படியே ஒரு தட்டு, நல்ல பெரிய அகலமான தட்டுல சாதத்தை அப்படியே போட்டுட்டு அது மேல சிக்கன் பீஸ் வச்சுட்டு டெக்கரேஷன் பண்ணனும். டெக்கரேஷன் இதெல்லாம் போட்டா சூப்பரா இருக்கும். அல்டிமேட்டா சாப்பிட. ஓகே, அதான் ரெடி பண்றேன். நிறைய எண்ணெய் விட்டு வேஸ்ட் பண்ண கூடாது. வேஸ்ட் பண்ண வேணாம், கொஞ்சமா எண்ணெய் விட்டு இதை டீப் ஃப்ரை பண்ண போறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சுட்டேன். இங்க பாருங்க, ஃப்ரைட் ஆனியன் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முந்திரி, திராட்சை, பாதாம், திராட்சை இது எல்லாமே நெய்ல போட்டு வறுக்கிறேன். இது அப்படியே வறுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதான் நிறைய இருக்கு, தனியா வறுத்து எடுத்து வச்சுட்டு முந்திரி போட்டுக்கலாம். பேபிக்கு வந்து பாத்தீங்கன்னா மந்தியில இந்த திராட்சை தான் ரொம்ப பிடிக்கும். எனக்குமே பிடிக்கும், நல்லா ஸ்வீட்டா நல்லா இருக்குமா, அதனால இது நிறைய போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க அப்படியே திராட்சை வந்து உப்பி வருது பாரு, சூப்பரா. திராட்சை வறுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து வச்சுட்டு அடுத்த பொருள் வறுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரா திராட்சை வறுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். லைட்டா செவந்து வரட்டும் அப்படியே. ஓகே, இப்படி செவந்ததும் இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு வச்சுக்கலாம்.
இப்போ இதே நெய்யில முந்திரியும் பாதாமும் போட்டு வறுத்துக்கிறேன். மிதமான சூடு வச்சு பொறுமா வந்து பார்த்தீங்கன்னா வறுக்கணும். மந்தி தம் கட்டி ஒரு 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். ஓகே, பாப்போம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா தான் வரும். இந்த ஒரு டைலாக நீ மாத்தவே மாட்ற பேபி. தண்ணி சுடுதுறாப்பா. சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி சூடா இருக்குது. ஃபர்ஸ்ட் இதை எடுத்துடலாம். வாவ், சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். வெந்துருதா? கொஞ்சம் செக் பண்ணி பாரு. வெந்துருச்சு. நல்லா பொல பொலன்னு வந்துட்டு. சூப்பரா வெந்துருச்சு. அதான் மந்தி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, பொல பொலன்னு அப்படியே மந்தி ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு சங்கடா. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நானு. இப்போ என்ன பண்றேன், மிக்ஸ் பண்ணி வச்சறேன். பண்ணிட்டு இதுல இப்போ வந்து சிக்கன்லாம் போட்டு வைக்கணும். நெருப்பு சூடு பண்ணு ஃப்ரெண்ட்ஸ். கறி அடுப்பு கறியை எடுத்து நெருப்புல காட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ண போற சங்கடா? அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் வரதுக்காக சூடு பண்ணிடுறேன். ஸ்மோக்கி எஃபெக்ட் வரணுமா? தந்தூரிலாம் வருது அது மாதிரி. ஆமா, சரி. இப்போ என்ன பண்றோம், இந்த சிக்கன் எடுத்து மந்தியில அடுக்கி வச்சிடறோம். 1 2. இப்பதான் மந்தி பிரியாணி மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு. சூப்பர். வச்சாச்சா? நெருப்பு கறிலாம் வச்சுட்டு நெய்யை ஊத்துவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல நெய் ஊத்தணும். வருதா போக? வருது ஃப்ரெண்ட்ஸ். நெய் நிறைய ஊற்றி அனுப்பிச்சு விட்டேன்னு நினைக்கிறேன் நெருப்பை. அதான் சரி, வை 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 மூடி வை. இன்னும் நெருப்பு வச்சுக்கலாம்ல. நான் நெருப்பு எடுத்து வச்சேன் இல்லையா, அப்போ வந்து அழுகி போயிடுச்சு. அது புகையே வரல ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அதனால மறுபடியும் ஹீட் பண்ணிட்டு இருக்காரு. மறுபடியும் ஒரு வேற கறி துண்டு வச்சிருக்கேன். நான் அப்படியே எடுத்து நெய்ல வச்சு பார்க்குமா? ஓகே. அது வருதான்னு? நல்லா வருது. இன்னொன்று வை. இது நல்ல வாசனை வருது பத்தியா? சூப்பரா மூடு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா மந்தி சாப்பிட டெக்கரேட் பண்ணலாம். பெரிய பிளேட்ல அரேஞ்ச் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஃபர்ஸ்ட் சாதம் எடுத்து அப்படியே ஃபுல்லா லைட்டா போட்டுப்போம். வேற லெவலா இருக்குல்ல கலர்ல. சூப்பரா இருக்கு. நல்ல வாசனையா இருக்கு. சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே லைட்டா அப்படியே போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். போட்டாச்சா? நெக்ஸ்ட் நம்ம லெக் பீஸ் இருக்கா, மந்தி பீஸ் எடுத்து அடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் மேல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, திராட்சை முந்திரிலாம் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே தட்டில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அங்கங்க தூவி விட்டுணும் மேல ஆப்ல. நெக்ஸ்ட் ஃப்ரைடு ஆனியன் அப்படியே லைட்டா ஃப்ரைடு ஆனியனும் தூவிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வேற லெவலாக மந்தி ரெடி ஆயிடுச்சு. அப்படியே அங்கங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொத்தமல்லி இலை. அவ்வளோதான், மந்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சங்கீதா. இப்போ சாப்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அரேபியன் மந்தி ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் மந்தி வேற லெவல் வாசனையாக இருக்கு பேபி. நம்ம அரேபியன் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுவோம்ல, ஆமா பெரிய பிளேட்ல தான் தருவாங்க. நல்லா பெரிய பிளேட்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஆனா இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே ரெடி பண்ணல, அப்படியே சாப்பிடலாம் சங்கீதா. இதுக்கு ஒரு தக்காளி சாஸ் மாதிரி ரெடி பண்ணுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நான் எப்பயுமே அங்கேயுமே ஊத்தி சாப்பிட மாட்டேன் சார், அதனால எதுவுமே ரெடி பண்ணல. நம்ம அப்படியே சாப்பிடலாம். வேற லெவலா மந்தி ரெடி ஆயிடுச்சு. அந்த வாசனை வந்து கம கமன்னு மூக்குல ஏறுதுப்பா. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், நீங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ சாப்பிடலாம், சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லு. ஓகேவா? ஓகே. நம்ம வீட்டில் செஞ்ச மந்தியை எல்லாம் ஒண்ணா சேர்ந்து சாப்பிட போறோம். எனக்கு கொஞ்சமா இடம் விட்டு வச்சிருக்காங்க. மந்தினாலே வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு பெரிய தட்டுல போட்டு எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடணும். ஆமா சரி சரி, இங்க நீ சாப்பிடு. மொட்டை மாடியில வந்து நிலா வெளிச்சம் மாதிரி நம்ம லைட் வெளிச்சத்துல சாப்பிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்.
சம்மர் வந்துட்டாலே மொட்டை மாடியில் வந்து கொஞ்ச நேரம் இருந்தால் ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம காத்தடிக்குது. நம்ம சாப்பிட ஆரம்பிச்சாச்சு மந்தி பிரியாணியை. மகன் நல்லா இருக்காமா? சாப்பிடுமா சாப்பிடுமா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாக இருக்கு. நாங்கள் வந்து அரேபியன் வந்து வீட்டிலே செஞ்சு குரூப்பாக சாப்பிட்டுன்னு இருக்கோம். ஒரு ஃபுல் கட்டு கட்ட போகிறோம். இந்த பெரிய பீஸ்ல தான் அந்த மசாலா இறங்கும். ஆமா, அதுக்கு தான் நான் டொமேட்டோ கெச்சப் ஊற்றி சாப்பிட்டேன். அடிச்சுட்டு சாப்பிடுறோம். தட்டே காலி ஆக போகுது. எல்லாம் ஆளு பேர் மூல சூப்பரா சாப்பிட்டாச்சு. காலியா போல ஆல்ரெடி காலி ஆச்சு. ரெண்டாவது அந்த சிக்கன் கொஞ்சம் வெள்ளையா இருந்ததா, கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் போட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டா இருக்குது. எனக்கு உனக்கு போட்டு வந்து பாத்தீங்கன்னா சாஸ் சாப்பிட்டுறாங்க. பேசினே இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். அந்த ஃப்ரைட் ரைஸ்ல எப்படி டொமேட்டோ சாஸ் ஊத்தி சாப்பிடுறோம், அது மாதிரி இதுலயும் டொமேட்டோ மந்தில டொமேட்டோ கெச்சப் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு. சாப்பிட்டியாப்பா? காலி. யாருமா ஃபோக்கஸ் பாயிண்ட் நாங்க வச்சிருக்கோம் சாஸ்ல. ஃப்ரெண்ட்ஸ், மூணாவது ரவுண்ட் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் பார்த்தோம், அப்புறம் ரெண்டாவது ரவுண்ட், இப்போ மூணாவது ரவுண்டு. என்னப்பா? சரி விடு, அவளை தனியா அம்மா பக்கத்து வீட்டுல போய் சாப்பிட்டாங்கம்மா. ஒரு கோழி நிறுத்தி யாரா 100 கோழி. கோழி காணோம். ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலா மந்தி பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டாச்சு. சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் சங்கடா சாப்பிட்டு முடிச்சாச்சு. தட்டை கழுவணும். இப்ப தட்டை கழுவுறதுக்கு யாரும் வர மாட்டாங்க, எல்லாம் விட்டு போட்டாங்க. சாப்பிட்டு பாரு. அதான் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடும்போது அந்த மந்தி வேற லெவலா இருந்தது. விளையாட ஆரம்பிச்சிட்டாரு அதுக்குள்ள ஜஷிதா. மந்தி வேற லெவலா இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. டேஸ்ட் சூப்பரா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடையில போய் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்தது. ஆமா, அதுவும் நாங்க கும்பலா உட்காந்து சாப்பிட்டோமா, ஃபன் பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா இருந்தது. செம்ம ஜாலியா இருந்தது. இது மாதிரி அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல 2 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம வீட்லயே ரெடி பண்ணி சாப்பிடலாம். நல்லா இருக்கும். சூப்பரா சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி ஃபேமிலியோட வந்து பாத்தீங்கன்னா ஒரே பெரிய தட்டுல போட்டு சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மசாலாலாம் சூப்பரா இருந்தது தானே? ஆமா, மசாலா சூப்பரா இருந்தது. ஆமா, உப்புலாம் எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. சோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான், டாடா பை.